குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா மல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா மல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நாம் சூரிய பகவானை அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் கண்டுதான் இந்த அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, முன்னைய தாய்மார்களெல்லாம் பிறந்த குழந்தைகளை அது பிறந்த ஒரு மாதத்திலே இருந்து 10 மாதம் ஒரு வயசு வரையிலே அதிகாலையிலே அந்த பிள்ளைக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி கண்ணுக்கு எண்ணெய் விட்டு மூக்குக்கு எண்ணெய் விட்டு மூக்கு பிடிச்சி விட்டு இந்த சூரியனுடைய காலை வெயில், அந்த இளமையான லேசான வெயில், அந்த வெயில் படுகின்ற வரையிலே அந்த தரையிலே கிடத்தி விடுவார்கள். இந்த சூரியனுடைய கதிர்கள் காலை வேளையிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுத்து அந்த குழந்தையை நோய் நொடி இல்லாமல் வலுவுள்ள குழந்தையாக வருவதற்கு இவ்வாறு இந்த சூரியனுடைய கதிர்கள் படுகின்ற வரையிலே காலையிலே இவ்வாறு குழந்தைகளை எல்லாம் கூட இந்த காலை வெயிலிலே கிடத்தி விடுவார்கள். அவ்வாறு சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விடுபடும். அதேபோல் இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதிவாரியான விரதமாகிய சஷ்டி விரதம், முருகனாலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்களிலும் கலந்து கொள்வதோடு இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று இயேசு விண்ணேற்பு அடைந்த பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. உண்மையிலே உயிர்ப்பின் 40வது நாள் வியாழக்கிழமை இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் வசதிக்கேற்ப இந்த பெருவிழாவை ஞாயிறிலே கொண்டாடுகின்றது திரு அவை. கிறிஸ்து விண்ணேற்பு அடைந்தார் என்றால் அதனுடைய பொருள் என்ன?
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த கடவுளாகிய இயேசு மீண்டும் தந்தையிடம் செல்லுகின்றார். தந்தையினுடைய வலது பக்கத்திலே அவர் அரியணை வீற்றிருக்கின்றார். ஒரு வெற்றி வீரனாக, இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளராக, இறை மகனாக அவர் வெற்றி வாகை சூடப்பட்டிருக்கின்றார். இயேசு விண்ணேற்பு அடைகிற இந்த சீடர்கள் காணுகின்ற பொழுது வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார், அப்படியே சென்று அவர் மறைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார், உருவெடுத்தார். கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் தம்முடைய பெற்றோரோடு வாழ்ந்தார், வளர்ந்தார். அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். காலம் வந்த பொழுது அவர் திருமுழுக்கு பெற்று ஆவியினாலே ஆட்கொண்டு அவர் தன்னுடைய போதனையையும் மறைப்பணியையும் செய்தார். கடவுளுடைய அன்பை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லோருக்கும் விடிவு உண்டு என்று, மீட்பு உண்டு என்று சொல்லி வழியை காட்டினார். அவரை கொன்றார்கள், சாகடித்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெற்று உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு தம்முடைய சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் காட்சி கொடுத்து, நான் இறந்தவரின் கடவுள் அல்ல, வாழுகின்றவர்களின் கடவுள், நான் என்றும் உங்களோடு உடன் இருக்கின்றேன் என்று அவர்களை உறுதிப்படுத்தி மீண்டும் அவர் தந்தையை இடம் சென்று அடைந்தார். இது ஒரு இடம் அல்ல. இந்த தந்தை ஒரு இல்லத்திலே இருக்கின்றார், இவர் போய் அங்கு வலது பக்கத்திலே வீற்றிருக்கின்றார் என்பதெல்லாம் ஒரு மனித மொழியை பயன்படுத்தி இந்த நற்செய்தியை எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பது நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்வினுடைய கதியாக, இறுதி நிலையாக, இலக்காக, இறைவனோடு நாங்கள் சங்கமமாக வேண்டும் என்ற அந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. சிலர் சொல்வார்கள், நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்போம் என்று சொல்லி. எங்களுடைய மனித பிறப்பு என்பது ஒரு தனித்துவமானது, மாண்புமிக்கது, உயர்வானது. மீண்டும் நாங்கள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படைப்பிலே இருக்கின்ற அனைத்து உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சிகரமாக இறைவன் மனிதனை படைத்து அந்த மனித உருவை இயேசு எடுத்ததினாலே அவர் இந்த மனித வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி அவர் தம்முடைய தந்தையிடம் மீண்டும் திரும்பி சென்றார். அதனாலே அவர் தந்தையிடம் செல்லுவது என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னுமொரு இடத்திற்கு அல்லது கீழிருந்து மேலே உயர்ந்து செல்கின்றது, அப்படி என்றல்ல. அவர் தந்தையோடு முழுமையாக அவர் சாகாவரம் பெற்றவராக, நிலை வாழ்வை கொண்டவராக, மனித வாழ்வினுடைய ஒரு நிறைவாக தந்தையோடு அவர் இணைந்து கொண்டார். அத்தகைய ஒரு வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விண்ணகம் என்பது எமது தாயகம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது மண் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த கூடாரம் அழிந்து போனாலும் விண்ணகத்தில் எங்களுக்கு நிலையான ஒரு இடம் உண்டு என்று பவுலடிகளார் கூறுகின்றார். ஆனால் இந்த வாழ்வை கடந்து அல்லது இந்த வாழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக இறைவனோடு நாங்கள் ஒவ்வொருவரும் சங்கமமாக வேண்டும். இந்த விண்ணேற்பு விழா எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் அத்தகைய நம்பிக்கை உணர்வை, எதிர்நோக்கை ஒரு விதையாக எங்களுக்கு விதைக்கின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தோடு அல்ல, இறைவனோடு சங்கமமாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடும் இலட்சிய உணர்வோடும் அதற்காக நாங்கள் ஏங்குகின்றவர்களாகவும் அதை நாங்கள் விரும்பி தேடுகின்றவர்களாகவும் அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும். அந்த இறைவனோடு நாங்கள் சங்கமமாகின்ற பொழுது எங்களுக்கு முன்னே சென்றவர்கள் அவர்கள் எல்லோரும் புனிதர்களாக இறைவனுடைய அந்த காட்சியிலே, இறைவனுடைய அந்த பிரசன்னத்திலே அவர்கள் நிரந்தரமான இன்பத்தை, பேரின்பத்தை அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோமாக. உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை இந்த நாளிலே நிறைவாக கேட்டு விடைபெறுகின்றேன். ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.